வைகை தமிழ் வலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இதற்கு முந்தைய காணொலியில் ஜிடிபி அப்படின்னு என்ன சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதனைத் தொடர்ந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வழிகள் என்ன, அதனை உயர்த்துவதற்கு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம். இதை சொல்றதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர் கிடையாது. இருந்தாலும் நான் பார்த்து படித்த சில தகவல்களின் வாயிலாக ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதில் ஒரு குடிமகனுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சாமானிய மனிதனும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அதற்காகத்தான் இந்த காணொலி. இதில் உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்துகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய சந்தேகங்களும் கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நம்ம நாட்டுல தற்போதைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார சரிவு போலவே நம்ம நாட்டிலேயே இதற்கு குறிப்பிட்ட சில காலங்களுக்கு முன்னதாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டுச்சு. சரியா சொல்லணும் அப்படின்னா 1991 நமது நாடே மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திச்சது. இப்போ பொருளாதார சரிவுக்கு காரணமா நாம சொல்லக்கூடியது கொரோனா இஷ்யூ. எப்படி அப்படின்னா அப்பொழுது 1991 பொருளாதார சரிவு ஏற்படுவதற்கு காரணமாக இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 1980 ஏற்பட்ட தொடர் பொருளாதார சரிவு, 1980 படிப்படியாக ஏற்பட்ட தொடர் பொருளாதார சரிவு மற்றும் வளைகுடா நாடுகள், அதாவது கல்ஃப் நாடுகள்ல கச்சா எண்ணெய்களுக்காக ஏற்பட்ட போர், இந்த ரெண்டு விஷயமும் அந்த காலகட்டத்தில் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் சரிவதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. அப்போ இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்தை உடனடியாக சரிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்திய அரசாங்கத்துக்கு இருந்துச்சு. அப்போது அந்த 1991 காலகட்டத்தில் அப்போதைய பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மரணிக்கிறார். அப்போ நம்ம இந்திய நாட்டிற்கு இரண்டு சிக்கல்கள் ஏற்படுது. ஒன்று பொருளாதார சிக்கல், இன்னொன்று அரசியல் சிக்கல். இந்த இரண்டு சிக்கலையும் நம்ம இந்திய நாடு உடனடியாக தீர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்போது உடனே PV நரசிம்மராவ் அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதனை தொடர்ந்து மிக குறுகிய காலத்திலேயே அப்பொழுது முன்னாள் RBI கவர்னராகவும் அப்பொழுதைய நிதித்துறை செயலராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள், நமது நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய நாட்டின் நிதியமைச்சராக பணியமர்த்தப்படுகிறார். 1991 மன்மோகன் சிங் அவர்கள் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறாரு. அந்த முதல் பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான போரை சந்தித்திருக்கிறது. அவருடைய முதல் பொருளாதார அறிக்கையில இந்திய பொருளாதாரத்தை மீட்பதற்கான வழிகளாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்திய ரூபாயின் மதிப்பை மறு மதிப்பாய்வு செய்தல், அந்த இந்தியன் ருபீஸோட வேல்யூஸை ரீவேல்யூஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுடைய நியூ ட்ரேட் பாலிசியை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நியூ இண்டஸ்ட்ரி பாலிசி கொண்டு வர சொல்றாங்க. இந்த மூன்று விஷயங்களை மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த விஷயங்கள் மட்டும்தான் அந்த நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏற்கனவே நம்ம நாடு மிகப்பெரிய கடன் சுமையில இருக்குது. இப்ப இந்த நாட்டில் இந்த மாதிரி புது விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு பணம் தேவை. அதுக்காக அப்பொழுது அதாவது 1991 இவர் ஜூன் மாத இறுதியில பதவி இருக்கிறாரு. ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ள, அதாவது 2 வார காலங்களுக்குள்ளாக நம்ம நாட்டில் இருந்து 47 டன் தங்கம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் உள்ள பேங்கிற்கு அடமானமாக வைக்கப்பட்டு $400 மில்லியன் கடன் தொகையாக பெறப்படுது. அப்படி பெறப்பட்ட தொகையின் மூலமாக பல்வேறு நிறுவனங்களுக்கும் வங்கிகளுக்கும் சாமானிய மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் நோக்கத்தோடு பல நபர்களுக்கு அது கடனுதவியாக நம்ம நாட்டிலிருந்து கொடுக்கப்படுது. அப்போது தொழில்துறை அமைச்சராக இருந்த PJ குரியன் அவர்களால் புதிய தொழில்துறை கொள்கை அறிவிக்கப்படுது. அந்த கொள்கையின் அடிப்படையில் பொதுத்துறையில் ஏற்கனவே இருந்த 17 துறைகள் 8 துறைகளாக குறைக்கப்பட்டு மீதி தனியாருக்காக திறந்து விடப்படுகிறது. திரு மன்மோகன் சிங் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ரூபாயின் மதிப்பு மறுமதிப்பாய்வு செய்ததில் இந்திய ரூபாயின் மதிப்பு முதல் காலகட்டத்திலேயே 2 பகுதிகளாக அது மறுமதிப்பாய்வு செய்யறாங்க. அதுல ரூபாயினுடைய மதிப்பு குறைக்கிறாங்க. எப்படி குறைக்கிறாங்க அப்படின்னா ஜூலை 3ஆம் தேதி 1991 8%, ஜூலை 3ஆம் தேதி 1991 11% இந்த ரூபாயினுடைய மதிப்பு குறைக்கப்படுது. இந்த பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிதி பற்றாக்குறை கட்டுப்படுத்தப்படுது, அந்நிய முதலீடுகள் வரவேற்கப்படுகின்றன, அந்நிய செலவாணிகளை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கை ஏற்படுத்தப்படுகின்றன, உள்நாட்டு சந்தை அனைத்து மக்களுக்குமான சந்தையாக அனைத்து நாடுகளுக்குமான சந்தையாக திறந்துவிடப்படுகிறது. அப்பொழுது மன்மோகன் சிங் அவர்களால் கூறப்பட்ட வார்த்தை வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தை அமைது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, நோ பவர் ஆன் எர்த் கேன் ஸ்டாப் an idea
ஹூஸ் டைம் ஹேஸ் கம். இது போன்ற பொருளாதார கொள்கையின் மூலமாகத்தான் சரிந்து இழந்த இந்திய பொருளாதாரத்தை 1991 மீட்டெடுத்தாங்க. இப்போ நம்ம நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார சரிவிலிருந்து இந்திய நாட்டை மீட்டெடுப்பதற்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சாமானிய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் அரசாங்கம் நிச்சயமா இதை பின்பற்றும் பொழுது இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். முதல் ஒரு விஷயம், மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்கணும். மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பதன் மூலமாக இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் மிக விரைவில் அதிகரிக்கும். இரண்டாவது, இந்தியாவில் உள்ள உள்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களுடைய முதலீடுகளை அதிகரிக்கணும். தனியார் நிறுவனங்கள் அதிக முதலீடுகளை இங்கே முதலீடு செய்யும் பொழுது இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை இல்லாத பல நபர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். மூன்றாவது, அரசு துறையில் உள்ள வேலை வாய்ப்புகளை உடனடியாக அரசாங்கம் பல வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படணும். பல வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படும் பொழுது மக்களுக்கு அங்கு வேலை கிடைக்கும், அவர்களுக்கு ஊதியம் கிடைக்கும், அவருடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும். நான்காவது, வரி குறைப்பு. நம்ம நாட்டினுடைய இருக்கக்கூடிய வரியை, ஒரு பொருளின் மீது உள்ள வரியை குறைப்பதன் மூலமாக பொருளுடைய விலை குறைக்கும். இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை பொருளுடைய விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற போது அந்த பொருள் நம்ம போய் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய வாங்கும் மனநிலை மாறும். அப்பொழுது மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும். இதன் மூலமாக உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். உள்நாட்டு உற்பத்தியில் கட்டுமானத்துறை, போக்குவரத்து துறை, தனியார் தொழில் நிறுவனங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, கட்டுமானத்துறையில் மணல் ஒரு பகுதியில் இருந்து வருது, ஜல்லி, கல் போன்ற விஷயங்கள் ஒரு பகுதியில் இருந்து வருது, தச்சு பணியாளர்கள் ஒரு இடத்துல இருந்து வராங்க. இப்போ கட்டுமானத்துறையிலிருந்து மட்டுமே பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குது. அப்போ அந்த மக்களுக்கு வருமானம் ஈட்டப்படுது. அப்போ அந்த மக்களினுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், அவருடைய வாங்கும் சக்தியும் அதிகரிக்கும். இதே போன்றே தொழில் நிறுவனங்களில் ஒவ்வொரு பொருளும் வேறு வேறு இடங்களிலிருந்து பெறப்பட்டு இங்கே திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு நிறுவனங்கள்ல அது அனைத்துமே ஒரு விஷயமோ ஒரு பொருளாக உருவாக்குறாங்க. அப்போ பல்வேறு இடங்கள்ல அந்த பொருட்கள் பெறப்படுவதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்திய நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம் மிக முக்கியமாக பங்கு வகிக்குது. இந்திய நாட்டில் விவசாயத்தில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகளுக்கு சிறப்பு சலுகைகள் அரசாங்கம் கொடுக்கணும். அவருடைய விவசாயிகள் விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலையை அளிப்பதன் மூலமாக விவசாயிகளுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கலாம். அவர்கள் விவசாயத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டுவார்கள். அப்போ உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். அதன் மூலமாக இந்திய நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி நிச்சயமா அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணும்பொழுது மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருச்சு, வேலையின் மூலமா வருமானம் கிடைக்கும், கையில காசு இருந்துச்சு அப்படின்னா எல்லா மக்களும் செலவு பண்ணுவாங்க. மக்கள் செலவு பண்ணும்போது இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் அதிகரிக்கும். இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உள்நாட்டில் அதிகமாக உற்பத்தி செய்யணும். உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாகவும் இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்தை நம்ம வளர்ச்சி பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உள்நாட்டில் அதிக உற்பத்திக்கு நமது அரசாங்கம் ஊக்கப்படுத்தணும். அப்படி ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நம்ம நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். இது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க முடியும். நிச்சயமா இந்த விஷயம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதனை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக நம்ம நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கலாம். இந்த விஷயம் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்களையோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுது. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திக்கலாம். நன்றி.